கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளிலும் கடவுளுடைய வார்த்தைகளை நமக்குள்ளும் உட்கொள்ளுவதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது கடவுளை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாய், நம் வழிகளை எல்லாம் ஒப்புவிக்கின்றவராய் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவரை மாத்திரமே நம்பிக்கையாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற குறிக்கோளை தன் வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தி பார்த்த ஒரு மனிதனை குறித்து இந்த அருட்காலங்களில் நாம் தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாற்றை, பவுலினுடைய பயணங்களை, அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களின் அடிப்படையில் அவைகள் என்னோடு கூட, என்னுடைய இன்றைய வாழ்க்கையோடு கூட அவைகள் எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறது, எப்படி அவைகள் என்னோடு கூட பேசுகிறது, அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட செயலாக்கங்களை தருகிறது என்பதை கடந்த வாரங்களில் நாம் தியானித்து வந்திருக்கின்றோம். தர்சு பட்டணத்தில் பிறந்து தமஸ்குவில் தன் வாழ்க்கையின் மாற்றங்களை கண்டுகொண்ட இந்த பவுல் எருசலேமில் கமாலியாவின் பாதத்தருகே அமர்ந்து சிறந்த பரிசேயனாய் அமர்ந்திருந்த காலம் முதல் தன் வாழ்க்கையில் வைராக்கியம் என்பதையே முழு மூச்சாய் செயல்படுத்தின ஒரு மனிதன் இப்படியாக தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். தமஸ்குவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். தமஸ்குவின் தரிசன காட்சியினால் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது. இதைத்தான் நம்ம முதல் வாரத்தில் பார்த்திருந்தோம். தமஸ்குவுக்குள் போகிறார். அனனியாவினால் அபிஷேகிக்கப்படுகிறார். தமஸ்குவில் அறிவிக்கிறார். அங்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கின்ற பொழுது கூடையில் ஏற்றி கோட்டை சுவர் வழியாய் இறக்கி விடப்படுகிறார். எருசலேமுக்கு தனியாய் திரும்பி வருகிறார். எருசலேமுக்கு உள்ளே வருகிற பொழுது அவரை ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. முதலில் அவரை பர்னபா என்கிற நபர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படியாக சுமார் 15 நாட்கள் அவர் அங்கு தங்குகிறார். கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். ஆரம்பத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த ஜனங்கள் பிற்காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டது மெய்தான் என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிறார்கள். அங்கும் அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்புகிறது. சீஷர்களால் அவர் காப்பாற்றப்பட்டு செசரியா வழியாக மறுபடியும் தர்சு பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டு விடுகிறார். சில நாட்களுக்கு பிறகு பர்னபா அந்தியோகியா பட்டணத்துக்கு மிஷனரி பயணமாய் செல்லுகிற பொழுது அவர் தர்சு பட்டணத்துக்கு வந்து பவுலையும் அழைத்துக் கொண்டு அந்தியோகியாவுக்கு செல்வதால் பவுலினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ஊழிய அழைப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த அந்தியோகியா சீரியா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்தியோகியாவில் பவுல் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கும் மேல் போதகராக பணி செய்கிறார். எருசலேமில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒரு சில இன்னல்களை சந்திக்கிறார்கள். பொருளாதார ரீதியில் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி வருகிற பொழுது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனநிலையோடு அங்கிருந்து அநேகம் நன்கொடைகளை பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு செல்கிறார். எருசலேமுக்கு சென்று நன்கொடைகளை சமர்ப்பித்து விட்டு திரும்ப வரும் பொழுதுதான் மார்க்குவை கூட்டிக் கொண்டு வருகிறார். இதைத்தான் நம்ம 2வது வகுப்பில் பார்த்தோம். இந்த பர்னபாவும் பவுலும் மார்க்குமாக முதல் மிஷனரி பயணத்தை துவக்குகிறார்கள். அந்தியோகியாவிலிருந்து இவர்கள் சிப்ரு தீவு வருகிறார்கள். ஏன்னா அது நம்முடைய மார்க்கு மற்றும் பர்னபாவினுடைய சொந்த ஊர். அங்கிருந்து முடித்துவிட்டு ஆசியாவுக்குள் நுழைகிற பொழுது மார்க் பின்வாங்கி விடுகிறார். ஆசியாவுக்குள் போகிறார்கள். அவர்கள் அங்கே சென்ற மிக முக்கியமான பட்டணங்களில் ஒன்று ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்தியோகியா. அந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்தியோகியாவில் இவர்களுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் சம அளவில் கிடைக்கிறது. அதைத் தொடர்ந்து இவர்கள் அங்கிருந்து சற்று நகர்ந்து லிஸ்திராவுக்கு வருகிறார்கள். லிஸ்திரா என்பது மிகவும் ஆதிவாசி ஜனங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெருவில் படுத்து உறங்குகிறார்கள். இவர்களை முதலில் ஏற்றுக்கொள்கிறார் ஒருவர். அவர்தான் பிலமோன்.
அந்த லிஸ்திரா பட்டணத்தில் தான் தீமோத்தேயுவை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த லிஸ்திரா பட்டணத்தில் தான் அற்புதங்களை செய்வதால் மெர்க்குரி என்றும் வீனஸ் என்றும் பெயர், இவர்கள் ஜூபிட்டர் என்று பெயர் பெறுகிறார்கள். அந்த லிஸ்திராவில் இருந்து அவர்கள் தெற்கேவுக்கு செல்கிறார்கள். பிறகு அதே ரூட்ல ரிவர்ஸ் வருகிறாங்க. ரிவர்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துகிறார்கள். முதல் மிஷனரி பயணம் முடிந்தது. இரண்டாவது மிஷனரி பயணம் போகணும்னு ஆசைப்படுகிற பொழுது மார்க்குவை கூட்டிட்டு போகணும்னு பர்னபா சொல்றாரு. இல்ல வேண்டாம், போனதுமே பாதியில கலந்துக்கிட்டவன் அவனை கூட்டு போக வேண்டாம்னு பவுல் சொன்னதுனால பவுலும் பர்னபாவும் பிரிந்து விடுகிறார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு சிப்ரு தீவுக்கு போகிறார். பவுலோ சீலாவை அழைத்துக் கொண்டு, ஏன்னா முதல் மிஷனரி பயணத்தினுடைய முடிவில் எருசலேம் போகும் பொழுது அங்கிருந்து நிருபங்களை கொண்டு வருகிற சீலாவை இவர்கள் சந்திக்கிறாங்க. ஏன்னா முதல் மிஷனரி பயணத்தினுடைய முடிவில் எருசலேம் மாமன்றம் போகிறாங்க. எருசலேம் மாமன்றத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இல்லைங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இங்க சீலாவும் வருகிறார். அந்த சீலாவை கூட்டிக் கொண்டு இரண்டாம் மிஷனரி பயணம் கிளம்புகிறார்கள். அவங்க வந்த அந்த பழைய அவங்க எங்கெல்லாம் சபையில் ஸ்தாபித்தாங்களோ அங்கெல்லாம் ஒரு லேசா பார்த்துட்டு வருவோம்ட்டு போறாங்க. அப்படி அவர்கள் மறுபடியும் லிஸ்திராவுக்கு வருகிற பொழுது விசுவாசத்தில் வளர்ந்து விட்டவனாய் இருக்கக்கூடிய தீமோத்தேயுவை எடுத்து தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவனை ஊழியக்காரனாக அவங்களுடைய டீம்ல சேர்த்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க நேரா அங்கிருந்து ஒரு சில ஊர்களுக்கு பயணம் செய்து அந்தியோகியாவுக்கு வந்து அந்தியோகியாவிலிருந்து இன்னும் பயணம் செய்து துரோவா பட்டணத்துக்கு வருகிறார்கள். துரோவா பட்டணத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு தரிசனம் கிடைக்கிறது. மக்கதோனியாவிலிருந்து ஒருவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற தரிசனத்தை பார்க்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் மக்கதோனியா நாடுகளுக்கு பயணம் பண்ணுவதற்கு கடல்வழி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கடல்வழி பயணமாக அவர்கள் போய் சேர்ந்த முதல் இடம் பிலிப்பு பட்டணம். பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் சந்திக்கின்ற முதல் ஆத்மா ஆத்தங்கரையில் ஒரு அக்கா, லீதியால் அக்கா. அந்த அக்காவை பார்த்து அந்த அக்காட்ட பேசி முடிச்சதுக்கு பிறகு அங்கு மாயத்தை செய்கிற ஒரு பெண்ணை குணப்படுத்துகிறார்கள். அதனால் கடுப்பாகிற அந்த முதலாளிகள் இவர்களை கைது செய்கிறார்கள். பவுலும் சீலாவும் சிறை வைக்கப்படுகிறார்கள். நமக்கு பிரபலமான சம்பவம். அங்கே சிறைச்சாலையினுடைய தலைவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து கொரிந்து மற்றும் தெசலோனிக்கே சபைகளை அவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். அதை முடித்துவிட்டு அவர்கள் அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அங்கு அதை முடித்துவிட்டு அவர்கள் ஏதேன்ஸ் அத்தேனே பட்டணத்துக்கு வருகிறார்கள். அதுதான் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அறியப்படாத தேவனுக்கு எழுதியிருக்கிற தூணை கண்டு அதை குறித்து அவர் பேசுகிறார். அத்தேனே பட்டணத்தை முடித்துவிட்டு இவர்கள் திரும்பி கிளம்புகிற பொழுது ரோமாபுரியிலிருந்து வந்தவர்களாகிய ஆர்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களையும் கூட்டிக் கொண்டு இவர்கள் திரும்ப கரை மறுபடியும் கடல் பயணம் மேற்கொண்டு எபேசு பட்டணத்துக்கு வருகிறார்கள். எபேசு பட்டணத்தில் ஆர்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் வைத்துவிட்டு தீமோத்தேயுவை மிஷனரி பயணமா தனியா போயிட்டு வாங்க அனுப்பி விட்டுட்டு பவுல் தன்னுடைய சொந்த வீடான அந்தியோகியாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்பி வருகிறார். இதுதான் பவுலினுடைய இரண்டாம் மிஷனரி பயணம். மூன்றாவது மிஷனரி பயணமாக அந்தியோகியா பகுதியிலிருந்து மறுபடியும் புறப்படுகிறார் பவுல். அப்படி புறப்பட்டவர் தான் வளர்த்த தன்னுடைய சொந்த சபையாக இருந்த லிஸ்திரா சபையையும் தன்னுடைய அந்தியோகியா சபைகளையும் பார்ப்பதற்காக அவர் செல்லுகின்ற அதே காலகட்டத்தில் எபேசு சபையில் அப்பல்லோ என்கிற பெயருள்ள ஒரு மனிதன் புறப்படுகிறான். அவன் தேவ வைராக்கியம் கொண்டவனாய் இருக்கிறான். அவனை ஆர்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவனுக்கு ஒரு மிஷனரி தரிசனம் வருகிறது. அவன் கிளம்பி கொரிந்து பட்டணங்கள் பக்கம் போகிறான். அவன் கொரிந்து பட்டணம் போனதுக்கு பிறகு பவுல் இங்கு எபேசுக்கு வருகிறார். இங்க வருகிற பொழுது அந்த ஜனங்கள் யோவானின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், இயேசுவை அறியோம் என்று சொல்லுகிற காரணத்தினால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்தாவினால் பெறுகிற அபிஷேகத்தை குறித்தும் கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிறகு இவரும் அவரோடு கூட சேர்ந்தவர்களுமாக துரோவா பட்டணத்துக்கு போய் துரோவா பட்டணத்தில் இருந்து மறுபடியும் இந்த பிலிப்புவின் பட்டணங்களுக்குள் இவர்கள் நகருகிறார்கள். அப்படியாக இவர்கள் பிலிப்புவின் பட்டணங்களுக்குள் நகர்ந்து இந்த கொரிந்து தெசலோனிக்கே பட்டணங்களுக்கு போகும் பொழுதுதான் ஒரு சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒரு சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் தங்களுக்குள் அணி அணியாய் பிணைந்திருப்பதை பார்த்து கோபப்படுகிறார். அவர்களுக்கு கடிதங்களை எழுதி அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவர்களை எல்லாம் திருத்திவிட்டு
மறுபடியும் ஒரு கடற்பயணமாய் நேராக எருசலேம் போவது ஆபத்தை விளைவிக்கும், இவரை கொலை செய்கிற வகை தேடுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அங்கிருந்து மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் இவர்கள் மக்கதோனியாவுடைய நாட்டுகளுக்குள் போய் அதே துரோவா பட்டணத்துக்கு மறுபடியும் இவர்கள் கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த துரோவா பட்டணத்துக்கு அவர்கள் வருகிற பொழுது அங்க வச்சுதான் இவர் நைட்டெல்லாம் பேசுறாரு. இவர் பேச்சை கேட்டுக்கிட்டே ஒருத்தன் மட்டும் மாடியில் இருந்து ஜன்னல் வழியா கீழே விழுகிறான். அவனை இவர் எழுப்புகிறார். அதன் பிறகு எருசலேமுக்கு செல்வதற்கு முன்பாக இன்னொரு பட்டணத்தில் அமர்ந்து கொண்டு எபேசு பட்டணத்தினுடைய தலைவர்களை எல்லாம் வர வைத்து தான் இதுவரை செய்தவைகளையும் கடவுள் இனி தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறவைகளையும் திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு அறிவிக்கிறார். இவ்வளவையும் முடித்துவிட்டு அவர் எருசலேமுக்கு பஸ்காவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு எருசலேமில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்தோடு புறப்பட்டு வருகிறார். அப்படி அவர்கள் வருகிற பொழுது செசரியாவின் துறைமுகத்தில் அவர்கள் இறங்கி அங்கே அவர்களுக்கு சீடர்களோடு கூட அவர் வாழ்கிற பொழுது அகபு என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். பவுலினுடைய கட்சியை எடுத்து இந்த கட்சியை உடையவனோ அவன் கைகள் கட்டப்பட்டவனாய் எருசலேமில் கொண்டு போகப்பட போகிறான் என்பதை அறிவிக்கிறார். இதோடு பவுலினுடைய 3வது மிஷனரி பயணத்தை நாம் பார்த்து முடித்திருந்தோம். இன்று எருசலேமுக்கு போகிற இந்த பவுலினுடைய இந்த சம்பவங்களை நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேத புத்தகங்களில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21வது அதிகாரத்து 18வது வசனம் தொடங்கி வருகிற காரியங்களை சற்று தொடர்ச்சியாய் நாம் சற்று தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் 57வது ஆண்டு எருசலேமில் நுழைகிறார் பவுல். எருசலேமுக்கு வந்து யாக்கோபை சந்தித்து மற்ற சீடர்களை சந்தித்து ஆண்டவர் என்னுடைய இந்த 3 மிஷனரி பயணங்களிலும் எவ்வளவு அன்பா இருந்தார், என்னோடு எவ்வளவு இடைப்பட்டார், எந்த அளவுக்கு ஆத்மாக்களை கொடுத்தார் என்பதை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவருக்குரிய ஒரு சில வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயங்களை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு சொல்லுகிறார். 7 நாட்கள் தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். இவர் எருசலேமில் இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு ஆளை மிஷனரியா தன்னோடு இணைத்துக் கொண்டார். அவருடைய குழுவில் கிட்ட 10 பேர் இருந்தார்கள். அந்த 10 பேர்ல யாரெல்லாம் இருந்தார்கள் நம்ம போன பயணங்கள்ல பார்க்கும் பொழுது பார்த்தோம். இந்த அவருடைய மொத்த குழுவில் லிஸ்திரா ஊரை சேர்ந்த தீமோத்தேயு இருக்கிறார், லூக்கா இருக்கிறார், இன்னும் அநேகரை நம்மளால பார்க்க முடியும், காயு இருக்கிறார். இப்படி இவர் ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தனையும் தன்னோட டீம்ல வைத்துக்கொண்டு இவர் இருக்கிறார். எருசலேமை சுற்றி வராரு. ஊர்க்காரங்க பூரா பார்க்குறாங்க, இவர் எந்நேரம் 10 பேரோட தான் சுத்துறாரு. 10 பேரும் 10 நாட்டுக்காரங்க பார்க்கிறார்கள். இந்த சூழல்ல இவர் எருசலேம் தேவாலயத்துக்குள் போகிறார். எருசலேம் தேவாலயத்துக்குள் போகிற பொழுது அங்கு இவரை ஆசியாவிலிருந்து வருகிற ஒரு சில யூதர்கள் காணுகிறார்கள். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி எருசலேம் தேவாலயத்தில் ஒரு சில பகுதிகள் இருக்கும். அதாவது இப்ப நம்மளுடைய ஆலயத்தோட அதை நான் பொருத்தி பார்த்து புரிய வைப்பதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, யூதர் அல்லாத பிற இன மக்கள் அந்த செவர் வரைக்கும் வரலாம், அதை தாண்டி இங்க வரக்கூடாது. யூதர்களிலும் பெண்கள் இந்த செவர் வரைக்கும் வரலாம், இதை தாண்டி வரக்கூடாது. யூத ஆண்கள் இந்த பகுதி வரைக்கும் வரலாம், இதை தாண்டி வரக்கூடாது. ஆசாரியர்கள் இது வரைக்கும் வரலாம், இதை தாண்டி போகக்கூடாது. பிரதான ஆசாரியன் அங்க வரைக்கும் போகலாம். இப்படியாக யார் யார் எங்க வரைக்கும் போகலாம் என்கிற
சட்ட திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினவர்கள் யூதர்கள். இப்போ பவுல் யூதர் எருசலேம் தேவாலயத்துக்குள் போயிருக்கிறார். அங்க அவருடைய ஒரு சில யூதர்கள் பார்க்கிற பொழுது இவர் தான் எல்லா இடத்துலையும் போய் இயேசு இயேசுன்னு சொல்லி நம்முடைய தேவாலயத்தை குறித்து பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்ப நமக்கு தான் நம்ம ஊர்ல ஒருத்தன் இன்னொரு மனுஷனை போட்டு அடிக்கவோ கம்ப்ளைண்ட் பண்ணவோ பண்ணிட்டோம்னா எந்த காரணத்தை கேட்காம அடிக்கிறதுக்கு எல்லாரும் முடியும்ல. இதே வேலையை அன்னைக்கும் பார்க்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறான். இப்ப பவுல் அடிக்கணும், எங்க வச்சு அடிக்க முடியாது, ஆலயத்துக்குள்ள அடிக்க முடியாது. தரதரம் என்று அவனை இழுத்துக்கொண்டு வெளியே சொல்லுகிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுலின் வாழ்க்கை துவங்கியது இதே போன்ற ஸ்தேவானினுடைய இழுப்பையில் தான். அதை தன் மனதில் நினைத்து பார்த்து கொண்டு நகர்ந்து சொல்லுகிற பவுல் அழைத்து சொல்லப்படுகிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறதுக்கு யோசிக்கின்ற அந்த நேரத்தில் இந்த எருசலேம் மொத்த பட்டணத்திலையும் காவலர்கள் நிற்பார்கள், படைத்தலைவர்கள், படை வீரர்கள் நிற்பார்கள். உயரமான இடங்கள்ல அவங்க ஒரு சில அரண்களை அமைத்து அந்த அரண்களின் மேல் அவர்கள் நிறுத்திக் கொண்டிருப்பார்கள். அங்க நின்று பார்த்தோம்னா நடக்கிற எல்லாமே தெரியும். நமக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல உள்ளூர் திருவிழா நடக்கும்போது பாத்தீங்கன்னா இது அளவுக்கு உயரமான ஒரு போஸ்ட்ல போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ இதே போல நம்ம பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். இப்படியாக அன்றைக்கும் காவலர்கள் நகரத்தில் நடப்பவைகளை பார்ப்பதற்காக உயரத்தில் நிற்பார்கள். அப்ப இப்படியாக ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு கலவரம், பவுலை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க, அவனை அடிக்கிறதுக்கு கல்லறிய போறாங்க, கொல்றதுக்கு இழுத்துட்டு வர்றாங்கன்னும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் டீம் உள்ள வருது. பவுலை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் செல்கிறார்கள். அப்ப அந்த போலீஸ் டீமுடைய படை தலைவன் ஒருவன் இருக்கிறான். அந்த படை தலைவனுடைய பெயர் தான் கிளாடியஸ் லிசாஸ். தமிழ்ல சொல்லணும்னா கிளவுதியா லீசியா. இந்த படைத்தலைவனாகிய லீசியா இவரை எடுத்துக்கொண்டு முதலாவது இவரை கைது செய்கிறார். அப்ப அவரிடத்தில் ஒரு விசாரணை செய்யப்படுகிறது. அவர் தன்னுடைய நம்பிக்கையை தான் இதுவரை செய்து வந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கேட்டவுடனே இந்த லீசியாவுக்கு அவர் மேல ஒரு நியாயம் பிறக்கிறது. இருந்தாலும் ஜனங்கள் அவரை குறித்து கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறதுனால அவரை சவுக்கால் அடிச்சு விசாரணை செய்யுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சவுக்கால் அவரை அடிச்சு விசாரணை செய்வதற்காக அவருடைய கையையும் காலையும் கட்டிக்கிட்டு இருக்கும் போது பவுல் ஒரு வார்த்தை விடுறாரு, ரோமனை விசாரணை செய்யாமல் எந்தரப்பு நியாயத்தையே கேட்காமல் எனக்கு தண்டனை கொடுப்பது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் அங்க வைக்கிறார். அவர் வாயிலிருந்து ரோமன் என்கிற வார்த்தை வந்ததுதான் தாமதம். கயிறை கட்டினவன் உட்பட பயப்படுறான். லீசியாவும் பயப்படுகிறார். இவரை எப்படியாவது வெளியே விட்டுறணும் என்று ஆசைப்பட்டு இவரை பத்திரமாய் காவலில் வைக்கிறார்கள். பத்திரமாய் காவலில் வைக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில யூதர்கள் எப்படியாவது பவுலை கொன்றே தீர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அதுக்காகவே ஒரு குரூப் 40 நாள் உபவாசம் இருக்கிறார்கள். பவுலை கொல்லாம நாங்க சாப்பிடவும் மாட்டோம், தண்ணி குடிக்கவும் மாட்டோம்னு. உண்மையிலே நம்மளை விட பெரிய விசுவாசிகள் தான் அவங்களெல்லாம் எடுத்துக்கிறணும். 40 நாள் அவர்கள் உபவாசித்து ரொம்ப தீவிரமாய் அவர்கள் முடிவெடுக்கிற இந்த செய்தியை யார் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா பவுலினுடைய அக்கா மகன் தெரிந்து கொள்கிறார். அவர் கோட்டைக்குள் போய் பவுல் இடத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறார். பவுல் அதை லீசியாவுக்கு தகவல் சொல்றார். படைத்தலைவனாகிய லீசியாவுக்கு இந்த செய்தி வருகிறது. அப்ப படைத்தலைவனாகிய லீசியா சரி இவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
எருசலேமிலிருந்து பவுலை ஒரு மொத்த போலீஸ் போர்ஸையும் கொண்டு வந்து ஒரு டீமோட சேர்த்து வர வச்சு செசரியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா செசரியாவில் தான் ஆளுநருடைய மாளிகை இருக்கிறது, அங்கதான் அங்க நீதிமன்றம் இருக்கிறதுங்கிறதுனால விசாரணைக்கு அங்கேயே வச்சுக்கோ, இங்க நமக்கு பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் அங்கு அனுப்பி விடுகிறார். ஆக எருசலேமிலிருந்து கட்டப்பட்டவராக கைது செய்யப்பட்டவராக செசரியாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார் பவுல். செசரியாவுக்கு அவர் வந்ததற்கு பொழுது செசரியாவினுடைய ஆளுநராக ஃபெலிக்ஸ் என்கிற மனிதர் இருக்கிறார். இந்த ஃபெலிக்ஸ் என்கிற இந்த மனிதர் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்து ரோம சக்கரவர்த்திகளின் நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாய் அவர் சிறு பதவி கொடுக்கப்பட்டு அதை உண்மையாக இருந்ததால் பதவி உயர்வு பெற்று ஆளுநராக அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஃபெலிக்ஸ். இந்த ஃபெலிக்ஸ் பவுலை அழைத்து 2-3 தடவை பேசி பார்க்கிறார். ஆனாலும் ஃபெலிக்ஸுடைய மனசுல ஒரு ஆசை இருக்கு, ரிலீஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு இத்தனை லட்சம் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையா பவுல் வாயிலிருந்து வந்துன்னு அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. பவுல் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. பார்த்தாரு, நாயப்பட மாட்டேன், உனக்கு இன்னும் 15 நாள் கஸ்டடி தர்றேன்னு மறுபடியும் அவரை தூக்கி ஜெயிலில் வைத்து விடுகிறார். கொஞ்சமில்ல, சுமார் 2 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்படுகிறார் பவுல். இந்த ஃபெலிக்ஸுக்கு 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகளில் முதலாவது பெண்களுடைய பெயர் தெரியவில்லை. 2வது மனைவியினுடைய பெயர் ஆண்டனியோ, அவர் கிளியோபட்ராவினுடைய பேத்தி என்று அறியப்படுகிறார். 3வது மனைவியினுடைய பெயர் ட்ருசில்லா, அவர் ஏரோதுவாகிய 1ஆம் அகிரிப்பாவினுடைய மகள். இந்த சூழ்நிலையில ஃபெலிக்ஸோடு வாதம் செய்யவும் இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கும் தெர்த்துலியு என்கிற ஒரு மனிதனை இஸ்ரவேலர்கள் யூத குலத்தார் அனுப்புகிறார்கள். இப்படியாக தெர்த்துலியு இங்க வந்து, ஃபெலிக்ஸே நீர் வாழ்க, உங்க ஆட்சி நடந்தது தெரியுமா, இந்த பவுல் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ் மாலையை சூடி தன்னுடைய நியாயத்தை அவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் கதையை கேட்கிற ஃபெலிக்ஸ் ஏதாவது காசு கிடைக்கும் எதிர்பார்க்கிறார், நடக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஃபெலிக்ஸினுடைய கவர்னர் போஸ்ட் காலியா போகுது. அடுத்த ஒரு கவர்னராக வருகிறார், அவர்தான் பெர்கியூ பெஸ்து என்கிற நபர். பெர்கியூ பெஸ்து வருகிற பொழுது ஏரோதுவாகிய அகிரிப்பாவும் வருகிறார். இருவரும் விசாரணை செய்கிறார்கள். அவர்கள் பேசி பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு எந்த குற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த பெஸ்துவும் அகிரிப்பாவும் விசாரணை செய்கிற பொழுது பவுல் ஒரு வார்த்தை விட்டுறாரு, நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன். நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னதுக்கு பிறகு நம்ம எதுக்கு மாவட்ட கோர்ட்டில் உட்காந்து மல்லுக்கட்டணங்களோட அப்படின்ட்டு அவங்க நல்லதா போச்சு, நீ அங்க பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோமேட்டிக்கா கஸ்டடியை போட்டு ஒதுங்கிக்கிறாங்க. ஆக இவர் ராயனை சந்திப்பதற்கு ரோமாபுரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. செசரியாவிலிருந்து ரோமாபுரி செல்கிற கப்பலில் ஏறி பவுலினுடைய ரோமாபுரி இறுதி பயணம் இப்படியாக துவங்குகிறது. ரோமாபுரிக்கு துவங்குகிற இந்த பயணமானது செசரியாவிலிருந்து சீதோன் வழியாக மீரா என்கிற பட்டணத்தை நோக்கி இவர்கள் போகிறார்கள். நீங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தின் கடைசி பக்கங்களில் இருக்கக்கூடிய மேப்பை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்துக் கொண்டீர்கள் சொன்னா, எருசலேமிலிருந்து சீதோன் வழியாக செசரியா வழியாக அவர்
சீதோனுக்கு போகிறார். முழுக்க கடற்கரையை ஒட்டியே அவர்களுடைய கப்பல் பயணம் என்பது இருக்கும். அங்கிருந்து அவர்கள் போகக்கூடிய அடுத்த ஒரு தீவு தான் மீரா என்கிற ஒரு தீவுக்கு இவர்கள் போகிறார்கள். இந்த மீரா என்கிற அந்த பட்டணத்திலிருந்து கிரேத்தா தீவுக்கு இவர்கள் நகருகிறார்கள். கிரேத்தா தீவுல தான் சல்மோனே, கிளவுடா என்கிற பட்டணங்களை இவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த கிளவுடாங்கிற பட்டணத்தில் இருக்கும் பொழுதுதான் கிளவுடாவில் இருந்து ரோமுக்கு நம்ம கப்பல்ல போவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பவுல் சொல்றாரு கப்பல் பயணம் ஆகக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் மாலுமியோட பேச்சு தான் எங்களுக்கு பெருசா தெரியுது. எங்களுக்கு கடவுளின் வார்த்தைகளை விட உலகத்தின் அனுபவமும் எங்களுடைய உலக அறிவும் தான் பெருசாக தெரிகிறது என்று சொல்கிற படை தளபதிகள் பயணத்தை துவங்குகிறார்கள். கிளவுடாவிலிருந்து இவர்கள் புறப்பட்டு போகிற அந்த நெடும் பயணம் அப்படிங்கிறது ரோமாபுரியை நோக்கி ஒரு நெடும் பயணம் மேற்கொள்கிறார்கள். 14 நாள் பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தோடு இதை கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். மக்கதோனியாவிலிருந்து அவர் துரோவாவுக்கு போகிற பொழுது கடல் பயணம் 5 நாள் பயணம்னு சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதை விட மிக அதிகமான, சொல்லப்போனால் 3 மடங்கு அதிகமான ஒரு பயணம் நீளம் இந்த பயணத்தினுடைய தூரம். இருந்தாலும் இது கடல் அலைகளால் அழைக்கப்பட்டு அநேகம் சேதங்களை கப்பல் சந்திக்கிறது. மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். இந்த கப்பல்ல பயணிகளும் கைதிகளும் ஒரு குழுவாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். பவுல் போறாரு கைதியாக அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அதே வண்டியில பயணி டிக்கெட் எடுத்து லூக்காவும் செல்லுகிறார். லூக்காவும் அரிஸ்தா என்கிறவரும் கப்பலில் பயணம் செல்கிறார்கள். இப்படியாக இவர்கள் பயணம் செல்லுகிற பொழுது கப்பல் சேதங்களை சந்திக்கிறார்கள். கப்பல் சேதங்கள் எல்லாம் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறார், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க போகிறேன், அதனால கண்டிப்பா இந்த கப்பல்ல நான் செத்துற மாட்டேன் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறார் பவுல். அந்த நம்பிக்கையினுடைய விளைவாக சென்று சேருகிற ஒரு சின்ன தீவு தான் மெலித்தா என்கிற ஒரு தீவு. இந்த மெலித்தா ஒரு தீவுல தான் மக்கள் ரொம்ப நல்லவர்கள், அன்பானவர்களாய் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். கப்பல் சேதத்தினால ஒரு குழு வந்து அகதியாய் வருகிற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். குளிருக்கு அவங்களுக்கு ஒரு நெருப்பு மூட்டுகிறார்கள். அந்த நெருப்பை மூட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் நெருப்புக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து பவுலின் கையை கடிக்கிறது. இமீடியட்டா ஸ்பாட் அவுட் ஆகணும்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உதறி போட்டு விட்டு செல்கிறான். உண்மையிலேயே இவன் தேவனுடைய வரம் பெற்றவன் என்பதை அறிந்து கொள்கிற ஜனங்கள் வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படியாக மெலித்தா தீவிலிருந்து வடக்கு நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். வடக்கு நோக்கிய அவருடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர் அலெக்சாண்ட்ரியா என்ற கப்பலுக்காக 3 மாதம் காத்திருந்து அலெக்சாண்ட்ரியா கப்பல்ல ஏறி சிரகூசா, ரேகியு, புத்தியோலி என்கிற பட்டணங்களை எல்லாம் தொட்டு தொட்டு ரோமாபுரிக்கு சென்று சேருகிறார். இந்த ரோமாபுரி என்பது கிறிஸ்துவுக்கு முன் 753 வருஷம் அன்றைய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மலை பட்டணம், மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். இந்த ரோமாபுரியை குறித்து சொல்லணும் சொன்னா, ரோமாபுரி மலை மேல இருக்கு, சுற்றி 7 மலைகள் இருக்கிறது. இந்த ஜனங்கள் புதுசா வீடு வாங்குறேன்னு சிட்டியை என்லார்ஜ் பண்ணி 7 மலைகளிலும் வீடுகளை வாங்கி விடுகிறார்கள். ஆக மொத்தம் எல்லாமே அந்த ரோமாபுரி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக வந்து விடுகிறது. இப்ப இந்த மிகப்பெரிய ரோமாபுரியினுடைய சாம்ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல பவுல் ரோமாபுரிக்கு வருகிறார்.
பயணமாய் வருகிறவர் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய படைத்தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார். இங்க இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள் அவருடைய நடத்தை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு மற்ற அடிமைகளோடு ஜெயிலில் அவரை வைக்காமல் அவரை வீட்டுக்காவலில் ஹவுஸ் அரெஸ்டில் வைக்கிறார்கள். ஹவுஸ் அரெஸ்டில் அவர் வைக்கும் பொழுது ஹவுஸ் அரெஸ்டில் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கொடுக்கப்படுது. அவருக்கு மட்டும் விசிட்டர்ஸ் அலவுடு. அவரை சந்திப்பதற்கு யார் வந்தாலும் அவங்க உள்ள விடலாம் என்கிற அனுமதியோடு அவருக்கு ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கப்படுகிறார். அப்படி வைக்கப்பட்ட பொழுது லூக்காவும் அரிஸ்தாவும் அவரோடு கூட இருக்கிறார்கள். இதை நம்ம 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்துக் கொள்ள முடியும். இவருடைய வீட்டுக்கு தீமோத்தேயு அடிக்கடி வந்து போகிற ஒரு கெஸ்டாக இருக்கிறார். பிலிப்பு 1வது அதிகாரம் 1 வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 1 வசனம், பிலமோன் 1வது வசனம் ஆகிய குறிப்புகள்ல நம்மால் இதை பார்த்துக் கொள்ள முடிகிறது. தீகிக்கு சில நேரங்களில் இந்த வீட்டுக்கு கெஸ்டாக வந்து போயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 21வது வசனம் இந்த குறிப்பை நமக்கு தருகிறது. அவர் இந்த வீட்டில் அவர் இருக்கும் பொழுது எப்பாப்பிரா என்கிற நபர் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி இவருடைய வீட்டுக்கு கெஸ்டாக வருகிறார். மார்க்குவும் இவரை காணுவதற்கு இதே நீங்க கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அவரும் கெஸ்டாக இந்த வீட்டுக்கு வருகிறார். இப்படியாக அங்கே அமர்ந்து அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி அந்த வீட்டில் 2 வருஷம் சந்திக்கிற பவுல் அங்கே இருந்து அநேகம் புத்தகங்களை எழுதுகிறார். அதைத்தான் சிறைக்கூட மடல்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த புத்தகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர், எபேசியர், கொலோசையர், பிலமோனுக்கு எழுதின நிருபம் ஆகிய புத்தகங்கள் இந்த சிறையிலிருந்து வீட்டுக்காவலிலிருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள். இவைகளுக்கு பிறகு நீரோ மன்னன் என்பவன் ரோமாபுரிக்கு அரசனாய் வருகிறான். இந்த நீரோ மன்னன் என்பவன் இரத்த வெறி பிடித்தவனாய் கொடுமைப்படுத்துவதில் சுகம் காணுகிற ஒரு மனிதனாய் இருப்பவன். தாயையும் சகோதரியையுமே கொலை செய்துவிட்ட பாசம் மிகுந்த மனிதன். இப்படிப்பட்ட நீரோ மன்னனுடைய காலகட்டத்தில் நீரோ மன்னன் தன்னுடைய ஆட்சிக்கு அவன் வருவது கிபி 54 வருகிறான். அவனுடைய ஆட்சி காலத்தில் கிபி 64வது ஆண்டு ஜூலை மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் ரோமின் சந்தை பகுதிகளில் ஒரு தீப்பற்றுகிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதினால் கொழுந்து விட்டு எரிகிற தீ 5 நாட்கள் தொடர்ச்சியாய் எரிகிறது. ரோம் தீப்பற்றி எரிகிறது. ரோம் தீப்பற்றி எரிகிற பொழுது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத நீரோ மன்னன் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் திசை திருப்புவதற்கும் இந்த கிறிஸ்தவர்கள் தான் காரணம் கலவரத்துக்கெல்லாம் என்று தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வார்த்தை ஜாலங்களை அள்ளி விடுகிறான். அதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், வாளால் வெட்டப்படுகிறார்கள், கல்லால் கல்லெறியப்படுகிறார்கள், தோல் உரிக்கப்படுகிறார்கள், சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறார்கள். இவ்வளவு துன்பங்களையும் பவுலும் அங்கு அனுபவிக்கிறார். தன்னுடைய முடிவும் தன் வாழ்வின் இறுதி நாட்களும் நெருங்குகிறது என்பதை அறிந்த அவர் தன் அன்பாயிருந்த சீஷனுக்கு தீமோத்தேயுவுக்கு அதோடு கூட சேர்த்து தீத்துவுக்கு தன் வாழ்வின் இறுதி மடல்களை எழுதுகிறார். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் தர்ச்சு பட்டணத்தில் பிறந்து தமஸ்குவில் தரிசனம் கண்டு அந்தியோகியாவில் ஊழியம் செய்து லீசியாவில் தீமோத்தேயுவை கண்டுபிடித்து
துரோவா பட்டணத்துல மக்கதோனிய தரிசனத்தை கண்டு, பிலிப்பு பட்டணத்துல சீலாவோடு சிறையில் இருந்து, அத்தேனே பட்டணத்தில் ஆர்ப்பரித்து விட்டு, கொரிந்து தெசலோனிக்கேய சபைகளை எல்லாம் ஸ்தாபித்து விட்டு, எபேசு பட்டணத்தில் ஆர்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் போதகர்களை அமர்த்திவிட்டு, துரோவா பட்டணத்தில் வந்து அநேகரை சிஷ்யருக்குள்ளாக திடப்படுத்தி, இவ்வளவையும் செய்து செசரியா பட்டணத்தின் வழியாய் எருசலேமுக்கு சென்ற தன் வாழ்க்கையின் சம்பவங்களை மடல்களாக எழுதி வைக்கிறார் பவுல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுலினுடைய இந்த வாழ்க்கை சரிதை நம்மோடு இன்றைக்கும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் பவுலை போல நீங்களும் நானும் கடவுளை நம் வாழ்க்கையின் வழிகளின் ஒவ்வொரு தளங்களிலும் நினைத்திருக்கிறோமா? வாழ்க்கையில புயல் வருகிறது, கப்பல் சேதம் வருகிறது, ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய வழியை, ஆண்டவருக்கு என் வழியை நான் ஒப்புவித்திருக்கிறேன், எனக்கு சேதம் வராது, நான் ரோமாபுரி போவேன் என்று சொன்ன பவுலை போல நீங்களும் நானும் இன்றைக்கு சொல்ல முடிகிறதா என்பதுதான் பவுலினுடைய ரோமாபுரி பயணம் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் எவ்வளவோ இடைஞ்சல்களும் தொல்லைகளும் விசாரணைகளும் சிறையிருப்புகளும் வந்தாலும் ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பவுல் இன்றைக்கும் நமக்கும் சவால் விட்டுக் கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் பெற்ற கல்வி என்னை வழிநடத்துவதை விட, என்னுடைய செல்வம் என்னை வழிநடத்துவதை விட, ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட தரிசன காட்சி என்னை வழிநடத்தட்டும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் செயலாற்றட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற பவுலினுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நம் முன்னாக காட்சிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பவுல் போல நம் வாழ்வின் வழிகளை கடவுளுக்கு ஒப்புவித்திருக்கிறோமா? நம் வாழ்வின் வழிகளில் கடவுள் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோமா? நம் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் கடவுள் நமக்காக செயல்பட அனுமதித்திருக்கிறோமா? அப்படி செய்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாமும் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன். என் வாழ்வின் அநேகம் கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள் வந்தது, எல்லாம் நல்லது, எல்லாம் எனக்கு நல்லதாய் அமைந்தது. என்னுடைய எந்த போராட்டத்திலும், எந்த தளத்திலும், எந்த கஷ்டத்திலும் நான் பின்வாங்கி போகவில்லை. என் ஓட்டத்தை முடித்தேன். சிலுவையில் வெற்றி சிறந்து முடித்த ஆண்டவரை தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடிகிறதா? இவைகளை நாம் சொல்லுகிற பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிற நிச்சயத்தை நம்மால் சொல்ல முடியும். எப்போ போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாய் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறதோ அப்ப மட்டும்தான் ஒரு நம்பிக்கை வருங்க. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நாளொன்று வருகிறது ஐயா, மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். அந்த நாளில் எனக்கென்று நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நேசர் வருகிற நாளிலே அவர் அதை எனக்கு தருவார். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் நம்மை கிறிஸ்தவர்களாய் வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டவர்களாய் மறுபடியும் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, பவுலுடைய வாழ்க்கையை தியானித்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்கோ படித்து, எங்கோ பிறந்து, எங்கோ வேலைக்காக வந்திருக்கலாம். எங்களுடைய கல்வி எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இருந்திருக்கலாம். எந்த சனகரிப் சங்கத்திலிருந்து ஸ்தேவானை அடித்து இழுத்து வந்தோமோ அதே சனகரிப் சங்கத்திலிருந்து கைது செய்யப்பட்டவனாய் புறப்பட்ட பவுலினுடைய வாழ்க்கை எங்கள் முன்பாக இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட அவைகள் பேசுகிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் இடைபெறுகிறீர், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வின் வழிகளை உமக்கு ஒப்புவிக்க சொல்லித்தாரும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் பவுல் போல, அவருடைய மிஷனரி பயணங்களில் செய்தது போல, அவருடைய ரோமாபுரி பயணத்தில் செய்தது போல
உண்மையில் நாங்கள் நம்பிக்கையாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் நீர் செயல்படுகிறீர் என்பதை அறிந்து கொண்டு நீர் செயலாற்ற நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். இவைகளை நாங்கள் செய்கிற பொழுது நீர் எங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்கிறீர் என்கின்ற புரிதலை, புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த புரிதலோடு கூட நாங்களும் பரிசுத்த பவனியில பங்கெடுக்க, இந்த திருச்சபையின் குருத்தோலை பவனியில் மட்டுமல்ல, பரிசுத்த பவனி வருகிற நாளிலே வெண்ணங்கி தரித்தவர்களாய் குருத்தோலைகளை கையில் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நாங்கள் புறப்பட்டு வருவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த எங்களுக்கு சொல்லித்தார். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஒருவருக்கே எல்லாத்தையும் கடத்தையும் செலுத்தி இந்த செப வேலையை எடுக்கிறோம். என்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.